சூப்பராக இருக்குது படம். சென்டிமெண்ட்லான மூவி, அம்மா சென்டிமெண்ட் இருக்குது. ரிலேட்டிவ்ஸோட வந்து பார்க்குற படம் தான், ஃபேமிலியாக வந்து பார்க்குற படம். கருப்பு அதான் சொன்ன மாதிரி டோட்டலாக வேறு ஜான்ரா, சாமி அந்த ஒரு கான்செப்டில் இருந்தது கமர்ஷியலாக. இதுவும் அதே மாதிரி பட் ஃபுல்லாக ரொமான்டிக் மூவி, அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு சூர்யா சார் இந்த மாதிரி படம் பண்ணி நாங்கள் பார்த்து. சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. அவங்களுக்கு அந்த க்யூட்டாக அந்த அந்த ஏஜ் வந்து அவங்க நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. சூர்யா சார் தான் பிடிச்சிருக்கு. மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது. சூர்யா ரியல் லைஃப்பில் என்ன சொல்கிறா அதுதான் இங்கே வந்து மூவியில் சொல்கிறாரு. ஃபேமிலிக்கு இம்பார்ட்டண்ட்டான டைம் கொடுக்கணும். எல்லாமே கமர்ஷியல் மூவி, எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் உண்மையுமே நல்லா இருந்துச்சு. விஸ்வநாதன் அன்சன் பாராட்டுக்குரிய ஒரு எமோஷ்னல் ட்ராமா, நல்ல எமோஷ்னல் ட்ராமா. சூர்யா சாரை பெருசாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு கருப்பு மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் மூவிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை அழகாக சூர்யா சார் பண்ணியிருக்காரு. மம்தா கேரக்டர் ரொம்ப பெருசாக பேசப்படும். அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் சுப்ரமணியில் ஜெனிலியா கேரக்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட மம்தா கேரக்டர் இதில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. குறும்புத்தனமான அந்த 20-22 வயசுக்கான அந்த ஒரு சின்ன சின்ன துள்ளல்கள், அவங்களால தான் சில காமெடிலாம் படத்தில் ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராதிகா சரத்குமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவி சாருடைய மியூசிக் சில இடத்துல எடுக்குது, சில இடத்துல எடுக்கல, அதை குறை சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃப்ல சின்னதாக லேக் தெரியுது, மற்றபடி படம் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படலை. படத்தில் வந்து நான் முக்கியமாக பார்க்கப்படுறது ரைட்டிங். வெங்கி சாரை பாராட்ட வந்து ரைட்டிங். ஏன்னா படத்தில் வந்து எழுத்து ரொம்ப முக்கியம். சூர்யா சார் பேசுகிற ஒரு பெரிய மாஸ் டைலாக்லாம் எதுவும் இல்லை, ஆனால் சின்ன சின்ன பஞ்ச் இருக்குது. எப்படின்னா காசு வந்து பொருளை வாங்க கற்றுக் கொடுக்கும், கஷ்டம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற டைலாக்காக இருக்கட்டும். கனவுக்காக யாரை வேணாலும் தொலைக்கலாம், ஆனால் யாருக்காகவும் கனவை தொலைச்சிடக்கூடாதுங்கிற டைலாக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடின பிறகு அந்த வெற்றியை பற்றி பேசக்கூடாதுங்கிற டைலாக்காக இருக்கட்டும். சின்ன சின்ன டைலாக் அவருக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காரு. அதை அழகாக எலிவேட் பண்ணியிருக்காரு சூர்யா. டெக்னிக்கலாக நல்லா தான் இருக்குது. கேமராமேனை பாராட்டணும். அந்த ஹவுஸை காமிக்கிற மாதிரி இருக்கட்டும், புதிய பதக்கங்கள் வாங்குற மாதிரி இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எமோஷனல் ட்ராமா, சென்டிமெண்டலாக உங்களுக்கு எல்லா பக்கமே ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் வந்து பயங்கரமாக எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி இன்டர்வல் சீனில் வந்து இப்போ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசாக ஃபைட் பண்ணி தான் இன்டர்வல் போடுவாங்க, அப்படிலாம் இதில் கிடையாது. ஆனால் இந்த இன்டர்வலும் அழகாக இருக்குது. இதயம் வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் தான் காதலிக்கும், ஆனால் அறிவுக்கு தெரியும் இத்தனை வயசு இருக்குங்கிறது. அதை அழகாக மெச்சூர்டாக தாங்கியிருக்காரு. எழுத்துலையும் நல்லா காமிச்சிருக்காங்க. படம் நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். எப்படின்னா இந்த யூஸ்வலாக ஆக்ஷன், எஸ்பெஷலி சூர்யாவோட போன படம் கருப்பு, ரெட்ரோ அதெல்லாம் எடுத்திங்கன்னா ஆக்ஷனாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு சிரிக்கிற வைக்கிற மாதிரி ஒரு படம். இது வந்து ஃபேன்ஸுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு தெரியல, ஏன்னா இது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. இது மோர் ட்ராமா மூவி தான், ட்ராமா வித் ரொமான்ஸ். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரிலேட் ஆகும். அவங்க தியேட்டர் வர ஆரம்பிக்க உடனே இந்த படம் கண்டிப்பாக கிளிக் ஆகிடும். இது வந்து கருத்து இல்லை, ஒரு மோட்டிவ் அந்த மாதிரி இல்லை. இது ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சிரிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட். ஓகே, வெளியே வரும்போது நம்ம சிரிச்சுட்டே வெளியே வருவோம், படம் பார்க்கும்போது நம்ம சிரிச்சுட்டே இருப்போம். அதை தவிர இதுலேருந்து ஒரு கருத்து இல்லை ஆக்ஷன் மாஸ் அந்த மாதிரி எலிவேஷன் அதெல்லாம் சில மூமெண்ட்ஸ் இருந்தாலும் படத்தோட மேஜர் வந்து ட்ராமா அண்ட் லைட் காமெடி, ரியலிஸ்டிக்காக கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இது வந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, இது ரெண்டு காம்பினேஷன் செட் ஆகுமா அப்படின்னு. ஆனால் அந்த கதைக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அது ஏன் அந்த காஸ்டிங் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மமிதா பைஜு வந்ததுக்கப்புறம் தான் படம் இன்னும் எங்கேஜிங்காக இருக்கும். ஜாலியான ஒரு கேரக்டர். ஸோ அந்த விதத்தில் நல்லா இருந்தது. ராதிகா மேடம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் தேர்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர், 3 கேரக்டர்ஸ் தான் மெயினாக. ஸோ அவங்களும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க இமோஷனும் ரொம்ப கனெக்ட் ஆகும். சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பாருங்கள். கருப்பு ஒரு மாசான ஒரு படம், இது ஒரு கிளாஸான ஒரு படம். ஸோ எல்லா தேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் சூர்யா சார் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் பிளாக் பஸ்டர் மூவியை வந்து கொடுத்துருக்காரு. டேரக்டர் எல்லாருமே, ஸ்க்ரீன் பிளேலேருந்து மியூசிக் எல்லாமே ஜிவி நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜு, ராதிகா மேம் எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேமிலி சென்ட்ரிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் லவ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் பெருசாக ஆக்ஷன் சீன் அதெல்லாம் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி வந்து எப்படி ரன் பண்ணுறாங்க, அப்படியும் அதை தாண்டி கஷ்டங்கள் இல்லை அதில் லவ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, டேக்கிள் பண்ணுறாங்கன்றதை வந்து அழகாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த 2 பேரோட காம்போ வந்து ஆக்சுவலாக இந்த வாட்டி ஃபன்னாக இருந்தது. சூர்யா சார் அண்ட் மமிதாவோட காம்போ இந்த வாட்டி. ஸோ வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. கேரக்டர்ஸ் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகலை. எல்லா கேரக்டருமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு வெங்கி அட்லூரி. அண்ட் எஸ், எல்லா கேரக்டருமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கறனால எல்லாருமே பேலன்ஸ்டாக ப்ராப்பராக நடித்து இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ப்ராப்பர், தே ஹேவ் கிவன் தேர் அவுட்.